Hi my dear friends, welcome to Finvest Talks. இன்னைக்கு வீக்லி எக்கனாமிக் அப்டேட் அப்படின்னு ஒரு புதிய வீடியோ சீரீஸை ஒன்று ஆரம்பிக்கிறேன். அதனால இந்த போற வாரத்தில் என்னெல்லாம் மேக்ரோ எக்கனாமிக் அப்டேட், ஹவு இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யூ டே டு டே லைஃப், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் என்ன நடக்குதுன்னு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் அரௌண்ட் 115 பர்சனல் ஃபினான்சஸ் வீடியோ இருந்தாலும் இந்த வீக்லி எக்கனாமிக் அப்டேட்டுங்கிறது நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தமிழில் ஐ எம் கோயிங் டு பிரிங் இட் அண்ட் இட் இஸ் a very simplistic வீடியோ. இந்த வீடியோவை கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவது இந்த வீடியோ ஸ்லோவா இருந்ததுன்னா 1.5ல பிளே பண்ணுங்க. ரியலி அது ரொம்ப நல்லா இருக்கு 1.5ல. ஸோ அதனால நீங்க வந்து 1.5ல பிளே பண்ணி பாருங்க, சீக்கிரமா முடிஞ்சிடும். ஸோ 20 நிமிஷம் வீடியோ 12 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர். எப்படி இருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Friends, Indian economic shifts. So what has happened from 15th August to till date, நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எக்கனாமிக் ஷிஃப்ட் என்னன்னா, இந்த முதல்ல இந்த எக்கனாமிக் ஷிஃப்ட்டை நம்ம ஷிஃப்ட் பண்ணிப்போம். ஸோ டெரிஃப் ரிலீஃப் ரூட்ஸ் ஃப்ரம் டெரிஃப் 25 plus 25% வந்தது இல்லையா? ஸோ வாட் ஆல் த கவர்மெண்ட் டேக்கிங் ஆக்ஷன் டு ரிலீஃப் ரூட், அதுக்கு ரிலீஃப் பண்றதுக்கு என்னெல்லாம் வழிகள் தேடிக்கிட்டு இருக்காங்க அதை நாம பார்ப்போம். தென் ஜிஎஸ்டி மேக் ஓவர். Prime Minister has announced GST makeover from clubbing 4 slabs into 2 slabs. That is bringing 4 slabs la irundhu 2 slab ah kondu varudhu. Adha pathi nama paapom. Then real money gaming ban idu nadandhathu. Romba important, nalla varaverkkathakka vishayam. Idu vandu lawave aidichu. Idhula ennalla impact aga podhu, yarella impact aga poranga, adha pathi nama paapom. Lending market adjustments. Idu RBI vandu இப்போ ரெப்போ ரேட் இல்லாம சின்ன இந்த பர்சனல் லோன், இப்போ தீபாவளி அதெல்லாம் விழா காலங்கள் வரும்போது என்னெல்லாம் பண்ணணும், அதுக்குண்டான சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். தென் குவிக் எக்கனாமிக் ஹிட்ஸ், இந்த வாரம் என்னெல்லாம் எக்கனாமிக் ஹிட் ஆயிருக்கு அதை நாம பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே வித் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் டரீஃப். ஸோ அமெரிக்கா எக்ஸ்போர்ட் டரிஃப்னு நிறைய இடத்துல பார்த்துட்டோம். ஆனால் கவர்மெண்ட் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்குண்டான ரியல் ஆக்ஷன் எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $48 billion குட்ஸ் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு யூஎஸ் தட் இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட். 50% டரிஃப் ஃப்ரம் August 27 சொல்லியிருக்காங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரல, 25% தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. தென் இம்பாக்ட் ஆன் மேனுஃபேக்சரர்ஸ், அது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதனால என்னெல்லாம் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்குன்னா, நம்பர் 1 டெக்ஸ்டைல் செக்டர், அதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? இந்த டெக்ஸ்டைல் செக்டரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு இடத்துல டரீஃப் ஜாஸ்தி ஆகும்போது அதை எப்படி நாம ரெடியூஸ் பண்றது, அதை நாம ஷிப் ஹஸ் பீன் செயில்ட் அவுட், அந்த கன்சைன்மெண்ட் எடுத்து செயில் பண்ணியாச்சு. அப்படிங்கும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம இனிமே பண்ற மேனுஃபேக்சரிங்க்கு சிம்பிளான ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம்னா, இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டை நம்ம குறைக்கலாம். அப்போ கவர்மெண்ட் சஸ்பெண்டட், ஒரு டெம்பரரி சஸ்பென்ஷன் ஃபார் காட்டன் இம்போர்ட் டியூட்டியை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ? August 19ல இருந்து September 30th வரைக்கும், இந்த 40 நாள் கவர்மெண்ட் இஸ் ஜஸ்ட் டெஸ்டிங் வாட் இஸ் ஹவு இந்த இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு ரியாக்ட் அண்ட் ஹவு மார்க்கெட் இஸ் கோயிங் டு கெட் இம்பாக்டட் அப்படின்றதுக்காக. ரெக்கார்ட் இம்போர்ட் எக்ஸ்பெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் திவாலி சீசன் அண்ட் ஆல் அதர் ஃபெஸ்டிவ் சீசன் இருக்கிறதுனால இந்தியாலும் சரி யூஎஸ்லயும் சரி தேங்க்ஸ் கிவிங் டே வருது, அதுக்கப்புறம் நியூ இயர், கிறிஸ்மஸ், ஆல் தோஸ் திங்ஸ் தே ஆர் ஆல்சோ பர்ச்சேசிங். ஹியர் ஆல்சோ தீபாவளி, கிறிஸ்மஸ் எல்லாமே, பொங்கல் எல்லாமே வரும்போது மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தி ஆகும். அதனால ரெக்கார்ட் இம்போர்ட் எக்ஸ்பெக்டட். அதனால அதோட விலையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இன்டர்நேஷனல்லையும் லோயர் பிரைஸ் இருக்கிறதுனால அண்ட் இன்க்ரீஸ்டு மில் டிமாண்ட் இருக்கிறதுனால டெம்பரரிலி கவர்மெண்ட் ஹஸ் சஸ்பெண்டட். திஸ் இஸ் ஒன் ஆக்ஷன் கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன். அண்ட் நம்பர் 2, ஸ்டீல் செக்டர். Steel sector and textile and steel are very important for economy, my dear friends. அதனால இந்த ஸ்டீல் செக்டர் என்ன இருக்கு அப்படின்னா, 25% tariff on US exports இருக்கு as on date. இன்னொரு 25 இன்க்ரீஸ் ஆக போகுது. That we do not know. Trump may extend it to 180 days or any day ஆகலாம் because of diplomatic pressure or anything. And surge in cheaper imports. இப்போ என்ன பண்ணுவாங்க? ஓகே, இந்த வியட்நாம் மாதிரி கண்ட்ரிஸ்லயும் அங்கேயும் வந்து டரிஃப் இருக்கிறதுனால யூஎஸ்எஸ் டரிஃப், they will route it to India. இந்தியாவுக்கு ஸ்டீல்ஸ் கொண்டு வந்துருவாங்க. அதனால ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படும். அதனால ஆன்டி டம்பிங் டியூட்டி இந்தியா வந்து 11 to 12% ஃபிளாட் ரேட் போட்டுட்டாங்க.
to stabilize the steel sector. அதனால என்ன ஆகுனா நம்ம இந்தியன் கம்பெனிஸ்க்கு ஸ்டீல் கம்பெனிஸ் கெட் ஸ்டெபிளைஸ்டு, நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ஸ்லாம் போகாது. நிறைய பேர் என்ன லோயர் ஸ்டீல் வந்துட்டாங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் வந்து சர்ப்ளஸ் ஆயிடும், ஹையர் காஸ்ட்டும் இருக்கும், அந்த ஹையர் காஸ்ட் மார்க்கெட்ல போகாது, லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வில் ஹேப்பன். அதனால ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டுட்டா there will be some equalization will happen. And then நெக்ஸ்ட் வந்து சைனா இந்தியா டீஎஸ்கலேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைனா இந்தியா டீஎஸ்கலேஷன் என்ன 2020 இருந்து இன்னைக்கு வரைக்கும் there will be a lot of skirmishes have happened. அப்படி இருக்கும்போது பேசாம இருந்தோம் and we have put lot of restrictions on China, and then China has put lot of restrictions. நாம apps எல்லாம் ban பண்ணிருந்தோம், flights கிடையாது, so a lot of things have happened. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா because of Trump tariff and then the last year and the Kazan meetல இருந்து இந்தியா சைனா கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி போகும்போது so China is openly giving and putting the cards out. Yes, நாமெல்லாம் ஒன்னாயிடுவோம், நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம், இதுக்கு ஒரு தனி மெக்கானிசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க, லைக் பார்டர் ஸ்கர்மிஷஸ்க்கு. அதே சமயத்துல நம்ம வந்து எக்கனாமிக்லி லெட் அஸ் பிரிங் டுகெதர். ஸோ இந்த குவாடு சைனாக்கு அகெயின்ஸ்டா ஒரு குவாடு மெம்பர் இங்க அவர் டோர் ஸ்டெப்ல இருக்கிறது சைனா விரும்பல, அதனால தே ஆர் ஃபோர்சிங் அப். இட் இஸ் மேபி a tactical shift ன்னு தான் சொல்லலாம், தவிர ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா பர்மனண்டா அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஹவு இந்தியன் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அட் திஸ். அவங்க ஓப்பனா டேபிள்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, உனக்கு ரேர் எர்த் மேக்னெட்ஸ் கொடுக்குறேன். ஸோ ரேர் எர்த் மேக்னெட்ஸ் மீன்ஸ் வாட்? எஸ், எனக்கு வந்து இவி மேனுஃபேக்சரிங்க்கு லித்தியம் இந்த பேட்டரிலாம் நமக்கு தேவை. ரெண்டாவதா வந்து அந்த மோட்டர்லாம் ரொட்டேட் ஆகிறதுக்கு பவர் ஸ்டியரிங் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்ஸ் வேணும். ஸோ தோஸ் மோட்டார்ஸ்க்கு மேக்னெட் வேணும். எனி மேக்னெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரியல் மேக்னெட்ஸ் இருக்கும், அந்த பிரஷஸ் அதுக்கெல்லாம் ரேர் எர்த் மேக்னெட்ஸ் ஆகும், அது நாங்க சப்ளை பண்றோம். இது வந்து ஆட்டோமேக்கர்ஸ்க்கு பெரிய ரிலீஃப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா இஸ் கோயிங் டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ ஓபன் டு ஃபார் த அக்ரிகல்ச்சர் செக்டர் டு கம் டு சைனா. அண்ட் தென் உங்களுக்கு ஃபார்ம் ப்ராடக்ட் கொடுக்குறேன், ஐடி செக்டர் ஓபன் பண்றோம். ஸோ நம்ம ரெண்டு பேருமே வந்து கோஆபரேட் பண்ணி பண்ணலாம். இருந்தாலும் சைனாவோட இம்போர்ட்ஸ், அதாவது நம்ம சைனாட்ட இருந்து இம்போர்ட் பண்றது மோர் தென் $100 billion ட்ரேட் சர்ப்ளஸஸ் இருக்கு. ஹவு இந்தியா இஸ் கோயிங் டு நேவிகேட் த்ரூ அப்படிங்கிறது ஒரு இது. பட் ஆஸ் எ வெல்கம் ஸ்டெப் நம்ம இவி மார்க்கெட் வில் நாட் கெட் அஃபெக்டட் பிகாஸ் ரீஸ்டார்ட் ஆஃப் ரேர் மேக்னெட் சப்ளை ஃப்ரம் சைனா. ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டி த்ரூ வர வேண்டாம், பட் டைரக்டா சைனால இருந்து இங்க வந்துடும். ஸோ தட் இஸ் தீஸ் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் மேக்ரோ எக்கனாமிக்லி. இந்த ட்ரம்ப் டரிஃப் வர்றதுக்கு பயப்பட வேண்டாம். ஸோ அதனால மார்க்கெட் ஸ்டெபிலைஸா இருக்கும், இன்வெஸ்டர் பயப்பட வேண்டாம். ஸோ லாங் ரன்ல இது ஒரு 3.5 year ப்ராப்ளமா பார்த்துட்டு தான் இந்தியா போயிட்டு இருக்கு. ஸோ as long as Trump is there, this problem கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் Trump, that is government might be thinking and navigating their coins and maneuvering theirs. So இதெல்லாமே diplomatic measures my dear friends. Next we will see GST makeover. இது ஒரு பிரமாதமான ஒரு ஸ்டெப் my dear friends. Because ஜிஎஸ்டிங்கிறது 2017 கொண்டு வந்த அப்புறம் இந்த 4 ஸ்டாப் இருந்தது. there will be lot of hue and cry about price increase அதெல்லாம் இருந்தாலும் இந்த ரேஷனலைசேஷன் பண்ணும்போதும் ப்ராப்ளம் இருக்கு. ஸ்டேட்டும் வந்து இந்த ரெவென்யூ லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்ட்ரீம்லைன்டு 2 லேப் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரதுக்கு இந்த ஜிஓஎம் சொல்லியிருக்காங்க 5% ரேட், 18% ரேட், அண்ட் தென் பிரைசஸ் டவுன் பை திவாலி. நிறைய கன்சம்ஷன் இருக்கும், நிறைய எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், நிறைய மேனுஃபேக்சரிங் நடக்கும். ஸோ திஸ் இஸ் 5% and 18%. மோஸ்ட்லி இந்த எசென்ஷியல் குட்ஸ் எல்லாமே வந்து 5% போயிடும். அண்ட் தென் இன்சூரன்ஸ் is going to get exempted. Some people are saying that, some people are saying that only term insurance exemption, other 5%. So a lot of talks are happening. எதுவுமே இது வரைக்கும் ஜிஓஎம்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அது மட்டும் தான் நமக்கு தெரியும். குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, கேபினெட் ஹஸ் அப்ரூவ். பட் இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல போய் பாஸ் பண்ண அப்புறம் தான் அது வந்து லோ ஆகும். ரெண்டாவது வந்து 18% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் த ஹையர் குட்ஸ் லைக் கார்லாம் கொஞ்சம் சீப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் சின் குட்ஸ் லைக் டொபாக்கோ, ஆல்கஹால் அண்ட் அதர் குட்ஸ் எல்லாம் வந்து 40% வைக்க போறாங்க. அண்ட் prices will be down. அந்த price down ஆகும்போது naturally more consumption will be there. So this is about the GST makeover. And cheaper goods and services என்னெல்லாம் இருக்கும்னு அதுல பார்த்தோம்னா இந்த லிஸ்ட் my dear friends. Fruit, vegetables, groceries, electrical appliances, the GST impact nala agricultural equipment, cycles, bicycles, insurance, education and educational services, and cars and two-wheelers expected from
expected 18% from 28%, my dear friends. 28 plus 1, 29%. So, car வாங்கலாம் 10% கம்மின்னா பெரிய விஷயம், my dear friends. அதனால the car company வந்து price increase பண்ணாம இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். But this கார் அண்ட் டூ வீலர்ஸ் வந்தது ரியலி எக்கனாமிக் பூம்க்கு ஒரு நல்ல ஸ்டெப்பாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். தென் ஹை ரேட்ஸ் எதுக்கெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸுரி குட்ஸ் அண்ட் சிம் குட்ஸ். நான் கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆன இல்லையா, தட் லக்ஸுரி குட்ஸ்ன்ற வேர்டு, டொபாக்கோ, குட்கா, ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி 40%க்கு மேலே இருக்கலாம். தென் இம்பேக்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட்ஸ் ஆனுவல் லாசஸ் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிஎஸ்டி குறைங்கன்னு சொன்னாங்க. ஆனா சில ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஜிஎஸ்டி லாஸ் வந்துடும், இதனால வந்து கிளப் பண்ணிட்டா எங்களுக்கு காம்பன்சேஷன் அகைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் வில் கீப் ஆன் ஹேப்பனிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் எ பொலிட்டிகோ எக்கனாமிக் டிஸ்கஷன். we are not fit to deal with this. And then GDP boost 0.6% வந்து இது GDP boost பண்ணும் my dear friends. Then short term loss வந்து பாத்தீங்கன்னா 1.74 or 76 lakh, ரொம்ப நோன் ஃபிகரா இருக்கு இல்லையா. இது வந்து எஸ்டிமேட்டட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சம் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு. இந்த 1.7 lakh crore எல்லாருக்கும் நமக்கு தெரியும். திஸ் ஃபிகர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எஸ்டிமேட்டட் ஒன். தென் பூஸ்ட் கன்சம்ஷன். கன்சம்ஷன் நேச்சுரலி விலை கம்மியா இருந்தா நம்ம போய் வாங்குவோம் இல்லையா. ஒரு கடையில வந்து 10 ரூபா டீ இருக்கு, 12 ரூபா டீ இருக்கு. இங்க கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா ஒரு இடத்துல டீ இருக்கு. அதே காஃபி வந்து 30 ரூபா இருக்கு. அது இன்னொரு இடத்துல 12 ரூபா காஃபின்னு ஒரு இடத்துல போடுறோம். ஸோ பீப்புள் வில் கோ தேர். டேஸ்ட் நல்லா இருந்தா டெஃபினெட்லி எடுத்துப்பாங்க. ஒரு காஃபிக்கு பதிலாக 2 காஃபி குடிப்பாங்க. ஸோ அது மாதிரி விலை குறைந்தால் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும். தென் சிம்பிளிஃபை கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைன்சஸ் வில் பி மோர் சிம்பிளர். ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்பவே டிடிஎஸ்ஸா, என்னைக்கு பார்த்தாலும் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்கு. என்னோட ஜிஎஸ்டி ஆடிட்டருக்கு கூப்பிட்டு பேசிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைன்சஸை சிம்பிளிஃபை பண்றதுக்கு அதுல எடுத்திருக்காங்க ஸ்டெப்ஸ். தென் இன்க்ரீஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. டெஃபினெட்லி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிங்கன்னா லாங் டேர்ம்ல இது ஒரு பெரிய ஒரு பூஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். ரியல் மணி கேமிங் பேன். சூப்பரான பில் கொண்டு வந்தாங்க. 2 நாள்ல டிஸ்கஷனே நடக்கல. ஆனா எல்லாரும் ஒத்துக்கிட்டு இதை பாஸ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் டின் லாட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து பாஸ் பண்ணி பிரசிடென்ட் given the assent also. So what is assent? Online gaming bill 2025 bans real money games, skill or chance. எனக்கு ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பணம் கட்டி விளையாடுறது. தென் சான்ஸ், ஒருத்தன் தோப்பான் இன்னொருத்தன் ஜெயிப்பான், ஜெயிச்சா இன்னொருத்தன் தோக்குறது, இதான் வந்து சான்ஸ். தென் ஸ்கில் இருக்கிற கேம். ஸோ தோஸ் 2 பேன்ஸ், ரியல் மணி கேம் ரெண்டுமே வந்து நம்ம பேன் பண்ணியாச்சு. பேங்க் வில் நாட் ப்ராசஸ். நீங்க வந்து எனி கேமிங் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு பணம் யூஸ்வலா நீங்க போட்டிருந்தீங்கன்னா அதை எப்படி எடுப்பீங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா வந்து பேங்க் நாட் ப்ராசஸ். ஐ திங்க் விண்டோ பீரியட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பணத்தை மட்டும் எடுக்கலாம், ஆனா நீங்க போட முடியாதுன்ற மாதிரி இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பேன் பண்ணிட்டாங்க. பாஸ்ட் பை லோக்சபா அண்ட் ராஜ்யசபா முன்னாடியே சொல்லிட்டேன். அசென்ட் கொடுத்துட்டாங்க, பிரசிடென்ட் கொடுத்த அப்புறம் இது லாவா ஆயிடுச்சு. இதுல என்னெல்லாம் இம்பாக்ட், ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமைஸ் அடிக்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா சூதாட்டம் தான். சூதாட்டத்துல வந்து மணி கேம்ல போனீங்கன்னா அடிக்ஷன் வரும். முதல்ல லக்ல ஜெயிப்பாங்க, கேசினோ எஃபெக்ட்னு பேர் அதுக்கு. முதல்ல போய் விளையாடுறோம்னா அன்னைக்கு ஜெயிப்பாங்க. அது ஒரு ஜஸ்ட் ஒரு அடிக்ஷன் கொடுக்கும். இருக்கிற பணத்தையும் போட்டு முன்னாடி நெட்ல கிளாஸ். அது ஒரு ப்ரோக்ராம் தானே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது வின் பண்ணுவாங்க, யாராவது தோப்பாங்க, நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ ப்ரிவென்ட் ஃபினான்ஷியல் லாஸ் அண்ட் ப்ராஹிபிட் மணி லாண்டரிங். மணி லாண்டரிங்னா பணத்தை வெள்ளையாக்குறது, லாண்டரி போட்டு துவைக்கிற மாதிரி மணி லாண்டரிங் டு ப்ரிவென்ட். அண்ட் தென் impacted platforms. ஆமாங்க, இது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குதான். பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் Dream11 இப்போ வந்து கிரிக்கெட் டீமுக்கு ஸ்பான்சரா இருந்தாங்க. சுப்பி, ப்ரோபோ, எம்பிஎல், மை 11 சர்க்கிள், ரம்மி சர்க்கிள், போக்கர் பாஸ், இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் யூடியூப்ல எப்ப பார்த்தாலும். ஸோ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆகும் as long as they are involved in RMG, real money games. இந்த ஒன்ஸ் ரியல் மணி கேம்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் கேம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க. இப்ப வந்து போக்கிமேன் மாதிரி நம்ம விளையாடுறது, இன்னொருத்தர் 4 பேர் விளையாடுறது. ஸோ பணம் கட்டாம இதெல்லாம் திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் தப்பிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தீஸ் ஆர் ஆல் ப்ரிடாமினன்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வே சொல்றாங்க 83% ஆன்லைன் கேம்ஸ், 83% வந்து RMG, இட் இஸ் ரியல் மணி கேம். டெஃபினெட்லி இது வந்து எஃபெக்ட் ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட்
ரெண்டாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பார்க்கலாமா? இந்த ரியல் மணி கேம்ல 488 மில்லியன் கேமர்ஸ் இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 156 மில்லியன் RMG பிளேயர்ஸ். மை காட். ஸோ 1400 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு பண்ணிருக்காங்க? 22 க்ளோஸ் டு 23,000 crore ஃப்ரம் லாஸ்ட் 4 இயர்ஸ்ல. இந்த கோவிட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து வீட்டுல உட்காந்துலாம் எப்படிலாம் மக்களை என்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு அதுல ஒண்ணுதான் இந்த ரியல் மணி கேம்ஸ், ஆன்லைன் கேமிங். RMG இஸ் 83% மார்க்கெட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த டோட்டல் ஆன்லைன் கேமிங்ல RMG மட்டுமே 83%. அண்ட் எக்ஸ்பெக்டட் டைரக்ட் டாக்ஸ் எஃபெக்ட், கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸும் 6,500 கோடி லாஸ் ஆகும். தென் ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1,700 crore இதுல லாஸ் ஆகும். பொட்டன்ஷியல் ஜிஎஸ்டி 28% ஆஃப் த ஜிஎஸ்டி, 76,000 crore இந்த 4 வருஷத்துல 24 to 28ல எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். These are all the estimate my dear friends from the open source. So that is where இதோட இம்பாக்ட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்ச கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா I think it is for the public good only my dear friends. And lot of state government have banned, even இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே பண்ணதுனால இட் அப்ளிகபிள் டு ஹோல் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து RBI வாட் ஹி ஹஸ் டன். இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ மேஜர்லி ஹவு டு பூஸ்ட் 5 trillion எக்கானமி. குவிக்கா நம்ம வந்து இந்த ஜெர்மனி கிராஸ் பண்ணிட்டு 5 trillion டாப் 3ல போயிட்டோம்னா உலகளாவியில நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதுக்கு எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அதுக்கு உண்டான இப்போதான் திஸ் த ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இந்தியன் எக்கானமி இந்த ஸ்வீட் ஸ்பாட். நம்ம இன்ஃபிளேஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1.55% to 1.6% இருக்கு. அதனால வந்து இந்த மணி வேல்யூ எரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இப்போ growth நாம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க. அதுக்கு இம்மீடியட்டான ஸ்டெப்புங்கிறது RBI எப்பவுமே கொஞ்சம் பார்த்து they will be stabilizing going by the they will not be wooed by government. It's an independent authority. They will take steps. அதுல இந்த லெண்டிங் மார்க்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒரு அருமையான ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அன்செக்யூர்டு லோன்ஸ். இந்த அன்செக்யூர்டு லோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 தான் இருக்குங்க. ஒன்னு வந்து பர்சனல் லோன்ஸ். ஓகே, நிறைய உங்களுக்கு கால் வரும் பர்சனல் லோன். தென் அப்ளையன்ஸ் அண்ட் கேஜெட் லோன்ஸ். நீங்க போறீங்கன்னா கடையில போய் வாங்கும்போது கேஜெட் லோன் வாங்குறீங்க. 3வது கிரெடிட் கார்டு ரிசீவபிள்ஸ். ஸோ கிரெடிட் கார்டு த்ரூ ரிசீவபிள்ஸ்ல இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த இதுல என்னென்ன மாற்றங்கள் RBI 23ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 23ல இன்க்ரீஸ்டு வெயிட்டேஜ் NBFCஸ்லாம் 125% இன்க்ரீஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மாடரேட்டட் லோன் க்ரோத் ரேட் டு அதை வந்து இந்த வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுனால லோன் க்ரோத்தை 12% மாடரேட் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. டிக்ளைன்டு பேங்க் கிரெடிட் டு NBFC 6.7% குறைஞ்சிருது. நோ இப்போ 25ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் பாலிசியில ரெடியூஸ் த ரிஸ்க் வெயிட் டு 100%. That is more capital for unsecured loan. நிறைய கேபிட்டல் NBFC கிட்ட இருக்கு ஃபார் லெண்டிங். அதை என்ன பண்ணுவாங்க ஒன்ஸ் இருக்கும்போது டெஃபினெட்லி அதோட இம்பாக்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் growth எஸ்டிமேஷன் ஒரு 11% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இன் FY26. தென் ஃபின்டெக் பெனிஃபிட்ஸ். இந்த மாதிரி ஒன்ஸ் பணம் கையில வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்பெண்டிங். தென் பாரத் பே, பேடிஎம் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரிப்போ ரேட் கட்டு ஆல்ரெடி 1% பண்ணியாச்சு. சம் பேங்க்ஸ் ஹைக்டு லோன் ரேட்ஸ் ஆல்சோ, அது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஃபார் திஸ் அன்செக்யூர்ட் லோனுக்கு. இட் இஸ் அவைலபிள் நிறைய இருக்கு. லோன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி நாங்க கொடுப்போம். ஸ்டில் பேங்க் வில் பி கெட்டிங் மோர் இன்ட்ரெஸ்ட், பட் அந்த லோன் வாங்குறவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் த லெண்டிங் மார்க்கெட். இப்போ குவிக் எக்கனாமிக் ஹிட்ஸ். இப்போ வந்து இது அரபிந்தோ ஃபார்மா, இட் இஸ் ஒன் பிக் அக்விசிஷன்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அரௌண்ட் 5.5%. தென் ரெண்டாவது IAF இண்டிஜினஸ் தேஜஸ் 97 அதை வந்து அக்வயர் பண்ண போறாங்க ஃபார் 62,000 crores. So it is a very good news. As an ex-service person, I am really happy Indian Air Force is going to get lot of aircrafts and it's lot of squadrons going to be there. அது மட்டும் இல்லாம Indian industry will also get benefited because of manufacturing of HAL 97 aircraft will go up. அதோட allied product எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, lot of suppliers will be there. அவங்களும் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதனால வந்து நமக்கு வந்து employment generation will also happen. So this is overall it is a good very good initiative by Government of India. So IAF has put a 97 aircraft ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. Then coconut oil prices record high-ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So I don't know how it is going to affect. And then Samsung வந்து மேட் இன் இந்தியா லேப்டாப்ஸ் வந்து இந்தியாவில் பண்ண போறாங்க. அப்படி somewhere in the
north of India, Noida, I think so. And made in India laptops they are going to make it. It is going to be a big impact. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனால லேப்டாப் பண்ணுறது மாதிரி கொரியன் கம்பெனிஸ் ஆல்சோ வெரி குட் இன் லேப்டாப் மேனுஃபேக்சர்ஸ். அதே மாதிரி இந்தியாவில் வந்து கொரியன் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வி நாட் ஓன்லி லேர்ன் தட் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதோட நோஹோ வரும். அந்த நோஹோ வந்தால் டெஃபினெட்லி இந்தியன் கம்பெனிஸ் வில் ஆல்சோ ஹேவ், இப்போ ஐடிஐ மாதிரி இருக்கு, அவங்கள ஒரு லேப்டாப் பண்ணுறாங்கன்னா தே கேன் ஆல்சோ லேர்ன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் ஆகும், லாட் ஆஃப் சப்ளைஸ் வில் பி தேர். ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் எ வெரி குட் டைம் ஃபார் இந்தியா. And then Xiaomi electrical vehicles in Europe from 2027 இது ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு தெரியாது. ஆனால் வந்து சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஆல்சோ தே மே அவுட் சோர்ஸ் அப்படி இருக்கலாம். And they may also open a factory. இதெல்லாம் நிறைய வந்து macroeconomic things might happen with because of geopolitical one. That's it my dear friends. இந்த ஒரு வீக்லி எக்கனாமிக் ரிவ்யூ அப்படிங்கிறது இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. This is the first one I am making. நீங்க எல்லாம் உங்களோட சப்போர்ட் இருந்தா இன்னும் நல்லா பண்ணலாம். This is being the first one. Keep watching this space. இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அன்பயாஸ்டு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுப்பேன். And you are the best decision maker for your finances. Yeah, I'm just giving you the tips. My dear friends, thank you very much for watching. Thank you. Bye bye.